அப்புறம் நம்மளோட அரசியல் பயணத்தை பற்றியும் கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம் ஏதோ ஷூட்டிங்லேருந்து நேராக வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்கிறோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாக தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியராக உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியரில் நாம் மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க வீட்டில் ஒருத்தனா ஏற்றுக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. இப்படி நம்மளை தாயன்போடு அள்ளி அரவணைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன். 1990ஸ்லயே ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிற்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நற்படி மன்றமாகவும் அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாகவும் மாறி மக்களோட மக்களா நின்றுகிட்டு இருந்தோம். 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கூடிய உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். 2009 ஆரம்பிச்ச விஜய் மக்கள் இயக்கம் வழியா நம்மளோட மக்கள் நல பணிகளை எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கல்விக்கு துணையா இருந்தோம், சோஷியல் சர்வீஸ் செஞ்சோம், வெள்ள நிவாரணத்துல துணையா இருந்தோம், கொரோனா காலத்துல மக்களுக்கு தோள் கொடுத்தோம். விலையில்லா விருந்தகம், குருதியகம், முட்டைப்பால் ரொட்டி திட்டம், விழியகம், பயிலகம், நூலகம், இப்படி பல வழியில மக்களுக்கு துணையா இருந்தோம். அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பை சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பத்தி சொன்னோம், அரசியலை பத்தி சொன்னோம். அரசியலை பத்தி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச இது வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இது மட்டும் இல்லாம 2011 நாகப்பட்டினத்துல மீனவர் பிரச்சனைகளுக்கு ஆதரவா ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினோம். மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டிச்சு பேசி அதுல நம்மளோட எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழர் பண்பாட்டு உரிமைக்கான நம்மளோட ஆதரவை தெரிவித்தோம். 2018 ஸ்டெர்லைட் போராட்டம், துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட நம்ம சொந்தங்களை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொன்னோம். 2021 உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. கல்வி விருது விழா நடத்தி சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் கொடுத்தோம். 2024 தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்ச உடனேயே CAA-வை எதிர்த்து அறிக்கை விட்டோம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் நம்மளோட முதல் மாநில மாநாட்டிய வெற்றி கொள்கை திருவிழாவை நடத்தினோம். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள்னு நம்மளோட 5 கொள்கை தலைவர்களை அறிவிச்சோம்.